5 மணிக்கே மாற்றிடுவாங்க. நான் டைம் போட்டு நோட் பண்ணி காமிச்சிட்டு வந்துட்டேன். அதோட 2 ரிப்போர்ட் வேணுமா, டெலிவரி பண்ணிடலாம். தேடி பார்த்துட்டு ஒன்று இல்லைம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் திரும்ப டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, நம்மள தான் இது பண்ணுவாங்க. அப்படியே உக்காந்து இருந்தால் சோம்பேறி ஆயிடுவோம், நம்மளே வீக் ஆக்கிக்குவோம். அதனால் என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து வரும்போது இந்த ஸ்கியூப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதைத்தான் இப்போ ரொட்டேட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த 2 க்ரீனும் எல்லோவும் 2 பாக்ஸ் சேர்த்துட்டேன். அதாவது ஒயிட்டு, இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும், ஏன்னா இந்த ப்ளூ கீழே ஒயிட் இருக்கா, அதனால் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி டே 4 ஞாயிற்றுக்கிழமை. நானும் அம்மாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ அபியை பார்க்க கிளம்பிட்டோம். வார்டு ஏதோ மாற்றிருக்கான்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியும். போலாமா? இப்போ அந்த வார்டுலேருந்து இந்த வார்டுக்கு 5 மணிக்கே மாற்றிடுவாங்க. ஊசிலாம் போட்டு, இடுப்பு ஊசி போட்டு, இந்த ட்ரிப்ஸில் ஊசி போட்டாங்க பாரு, சாப்பிட்றதுக்கு அதுக்கும் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படுத்துருந்தேன் தண்ணி குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் மயக்கமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டேன். சரி மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகிடுங்க, மாத்திரை போட்டு வாமிட்டேன். மேம் 1 மணிக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், உடனே ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஊசி நம்ம நார்மல் ஊசினா சைடில் குத்துவாங்கல்ல, அப்படி குத்தல, இப்படி நேராக குத்தி விட்டாங்க. இப்போ தெரியுதா, இன்னும் வரைக்கும் இருப்பாங்க. அப்படி குத்தி எடுத்து அப்புறம் அப்போ போயிட்டு அம்மா ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாங்க உடனே. அது அங்கே இருக்கும், இதான் ரிப்போர்ட்டு. 1 மணிக்கு வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட்டு. எங்கள் அத்தை மட்டன் குழம்பு இட்லியும் எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டிலேருந்து. எங்கள் அத்தைக்கு 3 நாள் என்னை பார்க்காம இருக்கும், மூஞ்சிலாம் மாறின மாதிரி இருக்கும். டாக்டர் வராங்கன்னு நம்ம ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வெயிட் பண்ண வைக்கிறாங்கள, அப்படி வெயிட் பண்ணி நேற்று நைட்டு கால் இந்த பேர் இது வரைக்கும் செம்ம வலி இங்கே மட்டும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தான், அது போட்டு நியூன்னு அம்மா நீவ் விட்டாங்க. இது மாதிரி குறையுது தெரியுமா நைட்டு பாதி நேரத்தில். ஓகே, மட்டன் நல்லா வெந்திருக்கு. காலையிலேருந்து வாமிட் வந்துட்டே இருந்துச்சு, இப்போ மட்டன் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வாமிட் நின்றுச்சு. அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு வாந்தி கறி எடுக்கிறதுனாலே என்னன்னு தெரில. அடுத்த வாரம் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இந்த மாதிரி அடுத்த வாரம் இந்த வாரம் சொல்லப்போனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, இந்த வாரத்துல டெலிவரின்னு சொன்னதுனால இந்த மாதிரி சுடிதார்லாம் போடக்கூடாது, லூஸாக தொட நைட்டில் தான் போடணுமா. இன்னைக்கு காலைல 8 மணிலேருந்து நாளைக்கு காலைல 8 மணி வரைக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணணும். டைம் நோட் பண்ணி எவ்வளோ எம்எல் வந்திருக்கு அப்படின்னு போயிட்டு 1 மணி நேரத்தில் எத்தனை டைம் போகிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட காட்டணும். அடுத்து இது வந்து என்ன தெரியுமா, டைமு 12:40 டைமும் யூரினோட அளவும் எழுதி வைக்கணும். அப்புறம் சிஸ்டர்கிட்ட காமிச்சு அவங்க நோட் பண்ணிக்குவாங்க நம்மளோட கேஸ் ஷீட்டில். முட்டை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கேன். முட்டை என்ன முதல்ல இருந்தால் முட்டை கருவு கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு, ஆஃப் பாயில் இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அப்போ செம்மையாக இருக்குது. சரி தக்காளி எல்லாம் எப்படி விளைச்சிருக்கு பாரு, அத்தை படிச்சிருக்காங்க. 1 மணிக்கு உண்டான அளவுல டைம் போட்டு நோட் பண்ணி காமிச்சிட்டு வந்துட்டேன். சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் கேஸ் ஷீட் வந்து அங்கே இருந்துச்சா என்னது, அதனால் இல்லை பெரிய கடலையே தாண்டிட்டேன். இத்தினோன்னு பேசன் தண்ணியை தாண்ட மாட்டியா? மொதல் மாதத்துலேருந்து இப்போ என்ன 9 மாதம் வரைக்கும் முடிய வளர்த்துட்டேன். இப்போ போயிட்டு முரசுது நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் எத்தனை மணிக்கு போயிருப்பேன்? 1:40. யாரும் எதுக்கு இந்த 24 hours யூரின் சாம்பிள் எடுக்காங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி சரி.
சரி பாருங்க, அங்க இருக்க விட மாட்டேங்கிறாரு. உங்க அப்பா அழுகுறார் சாமி. ஒரு பக்கம் நீ வரேன்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அம்மா பிரிஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குமே, அம்மாவுக்கு ரத்தமா இருக்கிறாங்களே, இப்போதான் கொஞ்சம் உடம்பு தேத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழாதப்பான்னு வந்து சொல்லும்பா. சாரி, சரி, எனக்கு பார்க்க வேண்டிய டாக்டர் நைட்டு தான் வருவாங்க போல. அதனால என்னை டாக்டர் பக்கம் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வார்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. தண்ணியா குடிச்சு குடிச்சு வயிறு வேற நைட்டு வலிக்குது. ஏன் யாரும் குழந்தை வாங்கிட்டு இருந்தது? அதே 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 இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் கிளி பச்சை கலர்ல இருக்கணும் கொய்யாக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்பா இன்னைக்கு மண்டேவா இருக்குமோ, ஒரு டாக்டர் மாற்றி ஒரு டாக்டர் அந்தந்த இதுக்கும் அந்தந்த டாக்டர் மாற்றி 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 வந்துட்டே இருந்தாங்க தெரியுமா. நான்லாம் இன்னைக்கு 4 டாக்டரை பார்த்துட்டேன். 2 நார்மல் டாக்டர், அவங்களுக்கு மேலே ஒரு சீஃப் டாக்டர், அதுக்கப்புறம் கிட்னி டாக்டர், அதுக்கப்புறம் யூரினுக்கு இவ்வளோ டாக்டர் பார்த்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, எனக்கு வந்து எதுவும் இல்லை, நம்ம 24 ஹவர்ஸ் யூரின் கல்ச்சர் கொடுத்துருந்தோம்ல, அதோட ரிப்போர்ட் வேணுமா, இன்னொன்று ஒரு பிங்க் கலர் டப்பாவில் கொடுத்து 3 நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும்னு சொன்னோம்ல, அதோட 2 ரிப்போர்ட் வேணுமா. இது 2 வேணும்னாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா 37 வீக்ஸ் வந்தால் டெலிவரி பண்ணிடலாம், அதை தாண்டி போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு 36 + 3 days ஆகுது. அதான் இந்த வாரம் எண்டு. அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு வாரம் டெலிவரிக்கு, ஒரு வாரம் பெட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு, 2 வாரம் கால்குலேட் சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் இல்லைன்னா இந்த வாரம் எண்டு. கை பாரு வீங்கிக்கிச்சு. காலையில் இதில் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, மருந்து எடுத்து போவே இல்லை. அழுத்தவே முடியல. இப்படி இன்ஜெக்ஷன் போவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த மேம் எடுத்துட்டு வெளியே இப்படி அழுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப பொறுமையா அப்படி நீவி விட்டாங்க. இப்போ கொஞ்சம் வெளி இருக்கு. கையெல்லாம் உருள மாதிரி ஆயிடுச்சு. 127 இந்த ரிப்போர்ட் வாங்கணும். இன்னைக்கு தானே 2/3 12 மணிக்கு. இதுவும் 2/3. இது 124 2 மணிக்கு வந்து வாங்கணுமா. முன்னாடி போனா தரமாட்டாங்கல்ல. இதுதான் அந்த 3 நாள் கழிச்சு வரும் ரிப்போர்ட்னு சொன்னாங்களே, அதுவா? வெஜிடபிள் ரைஸ் நான் தான் கேட்டேன். குழம்பு சோற சாப்பிடலாம், அந்த நெஞ்செல்லாம் கறிக்கிற மாதிரி இருக்கு. இதுனா கொஞ்சம் நார்மலா இருக்கும்ல. பத்திரமா வச்சுக்கப்பா, சோப்புல வச்சுக்க. நல்லா இருக்கு ரைஸ், அடிப்பொலி அத்தை, அடிப்பொலி. நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால எங்க அத்தை ஃபிளாஸ்க்ல சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்காங்க. புது ஃபிளாஸ்க்கு. இதுல அப்பப்போ குடிக்குவேன். பயங்கரமா கறிக்குது. நெஞ்சு கறிக்குதுல்ல, அதுக்கும் இந்த சுடு தண்ணி குடிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி கப கப கபாங்குது. ரொம்ப சூடே இல்லைங்க, ஆனாலும் அந்த மசாலா இதெல்லாம் ஒரு மாதிரி கடை மசாலா இல்ல. ஏன்னா ஒரு வேளை அத்தை மதியத்துக்கும் நைட்டுக்கும் கொடுத்துருவாங்க. அப்ப காலையில கடையில் தானே ஆகும். அதுதான் அந்த ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எப்படி வருது. 37 வீக்ஸ்ல டெலிவரி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியல. நார்மல் நான் கேட்டேன், நார்மல் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு. அதெல்லாம் அவங்க டாக்டர் பார்க்கணும். பேபி அப்போ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கையில் பேபி ரியாக்ட் பண்றதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா, நீங்க இப்பயே அப்படியே சொல்லும் போது அண்ணு விடுது உனக்கு. என்ன பண்ண பாருங்கன்னு எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஸோ
எண்ணெல்லாம் ஒட்டாது. வா வா கழுவி தந்துடு. இந்த பிளாஸ்டிக் தண்ணி சூடா இருக்குல்ல, டம்ளர் ஊற்றி அப்படியே அப்படி குடிக்க வேண்டியதான். கை தொங்க போட்டு அப்படியே விரு 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 விருன்னு இழுக்கும். ஆ கலரே வேற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தம் வேற இன்னைக்கு கொஞ்சம் எடுத்தாங்க, எவ்வளோ போச்சோ தெரியல. இது டெய்லி இதே வேலையா இருக்கு. ஐயோ 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 ஏன் பயங்கர சுடு தண்ணி மாத்திரக்குள்ள நீ அப்படியே வச்சிருக்க. ஐஸ் தான் வைக்க சொன்னாங்க, அப்புறம் சுடு தண்ணி வைக்கிறோம். அப்புறம் என்ன ஊட்டி விடுறியா தண்ணி? சாரி கொஞ்சம் தள்ளு. கொஞ்சம் கூலிங்கா ஏதாவது குடிச்சியா ஆற்றி பார்க்கலாம். கூலிங்கா குடிச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடுனால லைட்டா காரம் இருக்கிறனால கூட புண்ணு மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ தண்ணி மாதிரி கூலிங்கா ஜூஸ் அது மாதிரி குடிச்சு, முலாம்பழம் ஜூஸ் அது மாதிரி குடிச்சுருக்காங்க. டெய்லியும் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு அவங்க கிட்ட கணக்கு சொல்லுமா இதுல. அதனால என்ன பண்ணேன், இனிமேட்டு இந்த வாட்டர் கேன் எனக்கு இதுல ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு எவ்வளவு நேரத்துல குடிக்கிறேன்னு பார்க்கணும். இதுல 900 பிடிக்கும். இதுல ஒரு காலையில இருந்து இது ஒரு வாட்டர் கேன் குடிச்சிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு 200-250 ml 2 டைம் குடிச்சிருக்கேன். இது 2ஆவது டைம் ஃபுல் பண்றேன். சும்மா தண்ணி எவ்வளவு குடிக்கிறாங்கன்னு பார்க்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குறைஞ்சது 3 லிட்டரு 2.5 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும்ல. அதுக்காக நான் நினைக்கிறேன், நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்களா. இன்னைக்கு தண்ணி லிக்விட் ஐட்டமா என்னென்ன எடுத்துருக்கேன்னு கேட்குறாங்க. நான் 2 டைம் பால் குடிச்சேன்னு சொன்னேன். ஜூஸ் மாதிரி எதாவது குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. இல்லை அதை மட்டும் தான் குடிச்சேன்னேன். ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு லிக்விட் ஐட்டமா எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்குறாங்க. 12 மணிக்கு ரிப்போர்ட் வாங்கினோம். மணி ஒரு 12 ஆயிடுச்சாட்டுக்கு. போட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வெயிலில் பார்த்தேன். இது வந்து 3 நாள் கழிச்சு வந்து ரிப்போர்ட் வாங்க சொன்னாங்கல்ல, அதோட ரிப்போர்ட்டு என் ஹஸ்பண்ட் கையோட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இதில் நோ க்ரோத், யூரின்ல எந்த கிருமியும் இல்லைன்னு சொல்லியிருக்கு, நார்மலாக இருக்கு. இது வந்து நம்ம 24 hours யூரின் ஸ்டோர் பண்ணோம்ல, அதோடது 4000 ml யூரின். யூரின் புரோட்டீன் வந்து 540 ml. அப்பா mg. யூரின் புரோட்டீன் வந்து 540 mg இருக்கு. இதை கழட்டினோம்னா இந்த கையில தான் போடுவாங்களாம் சாப்பாட்டுக்குங்க. அப்புறம் வேற எங்க குத்துவாங்க. இது மாதிரி வீங்கிச்சு, வலிக்குது ஒரு மாதிரி. கை வச்சு போறேன், ஒரு மாதிரி உருண்டையா இருக்கு. உள்ள உருண்டையா இருக்கா? அது இல்லாம இந்த இடத்துல பாரு, ஒரு மாதிரி உருண்டையா இருக்கு. மருந்து ஸ்டோர் ஆகி அதான் அத்தனை நாள் போடக்கூடாதாட்டுது. போடக்கூடாதாட்டுது 2-3 நாள் இருக்குதுன்னா அந்த வென்ஃபிளானோட டைம் ஆட்டுது. ஒரு வாரம் கிட்டலாம் போட்டுட்டோம்னா அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிட மாட்டேங்குது. இல்ல மாத்தலாம்னா சோத்து கையில மாத்தணும். மாத்திக்குவா, சோறு சாப்பிடுவேன். ஊட்டி விடுறியா? வலிக்குது, பேசாம மாத்திக்கலாமா? குத்துவாங்க திரும்ப, குத்துவாங்க. வேணாம். என் ஹஸ்பண்ட் என்ன சண்டை போடுறாரு. இவ்வளோ பண்றாங்களே அத்தைக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியா? அத்தானா எங்க மாமாவுக்கு, சாரி என் ஹஸ்பண்டுக்கு அத்தை, எனக்கு அம்மா. தேங்க்யூ. ஏன்னா நான் டென்ஷன் ஆகி அடிச்சுக்கிட்டேன். அண்ணிக்கிட்ட சொன்னியா? எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. இது என்ன புதுசா என் கையெல்லாம் செம்பட்டையா இருக்கு முடி. அது துணி கிணி துவைச்சு பவுடர் போட்டு
இங்கே பிளாக்காக இருக்குது ஆனால் இங்கே செம்பட்டையாக இருக்குது. நானே மீசோல தான் நோட் பண்ணுறேன். அப்படித்தான் இருக்கு. இங்க பாரு, எனக்கு அப்படிதான் இருக்கு. அதான் இந்த தண்ணி சேரலையாட்டுக்கு ஏதோ சொல்ற. அது கூட இருக்கலாம். ஆனா இங்கெல்லாம் கருப்பா இருக்க முடியும், இந்த கையில மட்டும் தான் கலர் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் குடிக்க கூடாதுதான், இருந்தாலும் எனக்கு நெஞ்சு இந்த தொண்டெல்லாம் எரியறனால கொஞ்சமா குடிச்சிட்டு பாதி எங்க ஹஸ்பண்ட குடிச்சுவேன். யாரும் குடிக்காதீங்க இது மாதிரிலாம், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது, இல்லை சுகர் கண்டென்ட் அதிகம். ஏன் ஆபத்துக்கு பாவம் இல்லை. போதும் நீ கொஞ்சம் தெரியல. இதுக்கு முன்னே சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை போட சொல்லுவாங்க. இப்போ என்னடான்னா புதுசாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலக்கு நைட்டுக்கு இந்த மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. இது மதியம் இது போடுவேன். தெரியலையே, தெரியல இது என்ன மாத்திரைன்னு. அதெல்லாம் எனக்கு இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை கொடுத்ததே இல்லை. சாப்பாட்டுக்கு முன்னாடியே போட சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த மதியம் போடுற மாத்திரை கூட எந்த ஸ்மெல்லும் வராது போட்டுருவேன். ஆனா காலையிலயும் நைட்டு கொடுக்குற மாத்திரையை பிரிக்கும் போதே வாந்தி வந்துடும், போட்டா வாந்தி வந்துடும், மனசே ஒப்பாது ஒரு மாதிரி. பிளட் டெஸ்ட்டும் அதுதான். இப்போ டாக்டர் வந்தாங்க, இன்னொரு டாக்டரு வந்துட்டு 24 மணி நேரம் யூரின் ரிப்போர்ட் வந்துருச்சான்னாங்க. வந்துருச்சு மேம், உங்ககிட்ட தான் மேம் கொடுத்தேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மேம்கிட்ட சொன்னேன். தேடி பார்த்துட்டு ஒன்று இல்லைம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. பயம். இனிமேட்டுக்குலாம் ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்தா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், இல்லைனா திரும்ப டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, நம்மள தான் இது பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆயாவும் தாத்தாவோட துளுத்திட்டே இருப்பாங்கடி, நீ மட்டும் தின்னுட்டே இருக்கலாம். மாமா மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்காங்களேண்டி. வாங்கி எடுத்துட்டு வர சொல்லலாம் பார்த்தா நம்ம மாமாவே பறிச்சுட்டு வந்துட்டாங்க 3 மாங்காய். நாளைக்கு மாங்காய் சோறு. இந்த ஸ்டிக்கர் போட்டு ஓட்டினது பிறகு கொப்பளமே வந்துருச்சு. தெரியுதா? வீங்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் சளி பிடிக்காம பாத்துக்கணுமா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் புளிங்க அதை குடிக்க கூடாதாம்மா. மாமா அந்த ஐயப்பன் கோயில இவன் எங்க அங்க தேய்க்கிற, இங்க தேய்ப்பான். இங்க இந்த வலி தாங்கக்குள்ளே இன்னல் மேல வேகத்துலாம் வலி விடாத என்ன தாங்குறது. அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம், தாங்கத்தான் அப்போ தாங்க முடியும். ரொம்ப வலிக்குது. அருள் மாமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, ஒரு பால் மாதிரி. அது ஏதோ மரத்து பாலாம், இது ஒரு மரத்தோட பாலம், ஐயப்பன் கோயில தருவாங்களாம். இதுக்கு தான் இடுப்பு வலிக்கு கை கால் வலிக்கு செம்மையா கேக்குது. மூவே தோத்து போட மாட்டுக்கு. நேற்று நைட்டு கூட 11 இருக்கும், இடுப்பு வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை போட்டு நியூடு சொன்னதுக்கப்புறம் அப்படி நல்லா தூங்கினேன். நல்லா கேட்குது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இப்போ இவ்வளோ தான் இருக்குது. 16 கண்ணு திறந்து தான் வெளியே வருமா எங்கள் அம்மா சொல்லுது. வலி வரும் கண்ணு அம்மாவெல்லாம் அழுவ வைக்காத சாமி, அம்மாவெல்லாம் பொசுக்குன்னா அழுது போடுவேன். அம்மாவும் அப்பாவும் சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருந்துக்கணும், சரியா? ஓடுறதே உனக்காகத்தான் லைஃப்ல. சொல்ற பேச்ச அமைதியா கேட்டுக்கணும், ஓகே? நார்மல் டெலிவரி. ஓகே, சரி இப்போ தூங்க.
நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஏய், இன்னைக்கு டே 5ஓட பெட் ரெஸ்ட் முடிஞ்சு. நாளைக்கு தான் தெரியும் அந்த ரிப்போர்ட் கிடைச்சதா கிடைக்கலையா. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்த்துக்கலாம். பஸ்லாம் டிக்கெட்லாம் பத்திரம், ஃபோனில் பத்திரம். தூங்காத. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மிஸ் பண்ணுற தருணம்.